ஊரிலேருந்து கடலூர் வந்துட்டோம். நைட் இங்கே ஸ்டே ஆகிட்டு வந்து கடலூர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரைடர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க, கட்டிக்கிட்டாங்க. உடுப்பி வழியாக கண்ணூர் போய் கண்ணூர்லேருந்து உடுப்பியில் மாடீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம கோவா சொன்னாங்க. சரி, அந்த வேறு அப்புறம் சாப்பிட்டாச்சு, டிஃபன்லாம் பண்ணியாச்சு. ஓகே, அப்படியே கூடலூர்லேருந்து கிளம்பி அப்படியே நம்ம வந்துட்டுருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக எஸ்டேட் தானுங்க. நம்ம ரைடர்ஸில் கொஞ்சம் கலக்கி போயிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடலூர்லேருந்து கிளம்பி நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி இங்கே கேரளாவுக்குள்ளே உள்ள வந்து அப்படியே சுல்தான் பத்தேரி தாண்டி நம்ம ரைடர்ஸ்லாம் பாருங்கள் நிற்கிறாங்க பாருங்கள். நம்ம வண்டி நைட்டெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. கடல் பகுதிக்கே வந்தாச்சு. கடல் பகுதி மங்களூர் ரோட்டில் நிற்கிறோம், கண்ணூர் தாண்டி. காலையில் நைட்டு கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கேன். கோவா 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 ஆமாம். எவ்வளோ சொல்லுங்களே? இங்கே நம்ம பொள்ளாச்சி, தமிழ்நாட்டு. நியூ இயர் நான் நாளை இன்னும் இல்லை, நாளை போயிடும். அது ரிட்டர்ன் 3 days. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் தி வே நம்ம கோவாவில் வந்துட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போய் மீன் பிடிக்கிறவங்க வீடெல்லாம் பாருங்க. மாமா மொபைல் இருக்கு மாமா. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி எப்படின்னு வந்தாச்சு கடற்கரைக்கிட்ட. ஜம்முன்னு சூப்பர், அருமை அருமை. இது வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் போகிற வழி தான் இருக்குது. இனி கோவாவுக்கு 200 கிலோமீட்டர் இருக்குது. நீ அங்கே போகணும். நம்ம இன்னும் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட நாங்கள் போகிற வேகத்துக்கு கண்டிப்பாக 2 hours மேலே ஆயிரும். 3 hours மேலே ஆயிரும். சூப்பர். இன்னும் சன்ரைஸே காணும் பாருங்கள். மணி பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ரம்மியாக இருக்குது, அனுபவமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனசில். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி
வந்ததுக்கு. மற்ற பீச்சோட இது ஒரு டைப்பாக இருக்குது. இன்னும் போனால் தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், ஆன் தி வே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக முருதேஸ்வரர் கோயில்கிட்ட நம்ம நிற்கிறோம். கோயிலை பாருங்கள், என்ன ஹைட்டு பார்த்தீங்களா, செம்மையாக கட்டிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் நம்ம தலைவர் சிவன் எப்படி இருக்கிறார் பாருங்க, முன்னாடி என்ன ஹைட்டுங்க, சரியான ஹைட்டுங்க. கடற்கரையில் அமைஞ்சிருக்குங்க அந்த கோயில், சூப்பராக இருக்குது. சுற்றி மீனவர்கள் தான். கோவாவோட தொடர்ச்சி, அரபிக்கடலோட தொடர்ச்சி இது. இங்கே எல்லாம் மீனவர்கள்லாம் அன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு வலையை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபிஷர்மேன் அவங்களாம் ரெடி பண்ணிவிட்டு நைட்டு மீனுக்கு போகிறவங்க இதான் நம்ம ரைடர்ஸ்லாம் வந்துட்டாங்க பாருங்க. கோயில் உண்மையிலே அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குதுங்க. மிகப்பெரிய கோபுரம். இதில் பெரிய என்ன விஷயம்னா, சிவன் தான் அந்த இடத்துல இருக்கிறது. பெரிய சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சண்டேங்கிறனால சரியான கூட்டம், லைன் கட்டி நிற்கிறாங்க எல்லாம். கேமராவில் சிறுசாக தான் தெரியுது, பக்கத்தில் போனால் சிவன் வெளியே நின்று பார்த்தா நல்ல ஹைட்டாகவே தெரியுதுங்க. சண்டே கூட்டம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இன்றைக்கி இதை பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கோவா வேறு போகணுங்க. இன்றைக்கி தேதி வேறு டேட் நெருங்கிடுச்சு. நம்ம நியூ இயர் வேறு அங்கே வேறு செலிப்ரேட் பண்ணணும்ல. அதனால் சீக்கிரம் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கோவா போகிறதுக்கு உண்டான வேலையில் பார்ப்போம். பாருங்கள், கருவாடெல்லாம் காய போட்டிருக்காங்க. செருப்பை கழட்டி விட்டு தான் போகணும் போல். பாருங்க, 18 அடுக்கு இருக்குங்க. கரெக்டாக நம்ம அண்ணாந்து தான் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது லிஃப்ட்டில் நம்ம இங்கேருந்து போய் மேலே வேணால் கோபுரங்கள் வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் மேலே போகிற 20 rupees மேலே வந்து 18 அடுக்குங்க. கோபுரத்தில் பெரிய மேலே போகிறது பெரிய விஷயம். புரியுதுங்களா? கண்டிப்பாக போகலாம். விஷயம் ஒரே கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்குது. சைடு ஃபுல்லாக பின்னாடி பீச்சு. ஓகே, ராஜகோபுரத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் ஒரு நாளைக்கு 20 ரூபா. இந்த மாதிரி நம்ம கோபுர தரிசனம் இது வர இதேண்டோ எப்படி இருக்கு? அருமையாக எடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போகலாம். பைக் எடுத்துகிட்டு
அப்படியே போகணும். நல்லா இருக்கும். காண கிடைக்காத விஷயம் மாதிரி அருமையாக எடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர். கீழே பாருங்க ஹனுமார். அது நம்ம உச்சி கோபுரத்தில் நம்ம நிற்கிறோம். உச்சி கோபுரம் மேலையும் போகிறதுக்கு மாடிப்படி வைக்கிறது. கடல் கடற்கரை. ஒரு கோபுரத்தில் நம்ம மேலே நிற்கிறோம். இந்த கோயிலோட ஃப்ரண்டேஜ் ஃப்ரண்ட்டில் பாருங்கள். இந்த கோயிலோட ஃப்ரண்ட்டு தளம் சைடு பீச். மேலே பீச். சூப்பர். லைஃப்பில் நானே பார்த்ததில்லை. जमीन इस पे चल सकते होंगे ना विकास, तो इस पे चलते हैं ना पहले. बोटिल போகிறதுக்கு வந்து ஒரு வழிமுறை போட்டுருக்காங்க. बोटिल நம்ம போகலாம். भाई सुन, फ्रिज में इस पे चलते हैं ना, थोड़ा मज़ा है. अबे उससे क्या मतलब. सुपर. ஓகே கைஸ், சூப்பர். கோயில் ஜம்முன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு சண்டைக்குனால உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கேமரா அளவுக்கு இல்லைங்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே கோவா போகலாம்.